டிஎம்கேல இருந்து இளைஞர் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு நேத்து. அதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இப்ப நடக்கிற டிவிகே ஆட்சி மேலயும் பல விமர்சனங்கள் வச்சிருந்தாரு. சோ அதுல என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம ஆட்சியை இழக்கவே இல்லை, நம்ம தயவுலதான் அவங்களோட ஆட்சியே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது உங்களுக்கு புரியும், நான் அதுக்குள்ள போக விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அதாவது நம்ம டிஎம்கே ஆட்சி வந்து தொடர்ந்து வந்து 2 முறை வந்து ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னு பலமுறை நம்ம மேல வந்து விமர்சனம் வச்சிருந்தாங்க. அத வந்து முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த தடவை நான் நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். சோ அது வந்து இப்ப தோத்தது அப்படின்றதே கொஞ்சம் ரொம்ப மனவேதனையா தான் இருக்கு. இருந்தாலும் மக்களோட தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு என்ன அப்படின்னா, சோ நாங்க பார்க்காத வெற்றியும் இல்ல, தோல்வியும் இல்ல. இனிமேல் நம்ம எப்படி நம்ம வரணும் அப்படின்றதுதான் நம்ம யோசிச்சு முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம ஆட்சி போர் அடிச்சிருச்சுங்க. இப்ப நடிகர் ஆட்சி தான் புடிச்சிருக்கு போல. அதனாலதான் ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட வந்து பொறுப்பை கொடுத்திருக்காங்க மக்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப நாள்லாம் நீடிக்காதுங்க. 5 வருஷத்துக்குலாம் நீங்க வெயிட் பண்ணவே வேணாம். அவ்வளவு நாள்லாம் போறக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது அரசியல் சுனாமி இல்ல. இது வந்து சினிமா சுனாமி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. சோ எதை மீன் பண்ணி சொல்றாரு அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுது. இப்ப டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இப்ப மதில் மேல் பூனை நடக்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. அவங்க கிட்ட 107 சீட்டு தான் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறமே எல்லாமே எங்களோட கூட்டணியில இருந்து போய் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இவங்க எப்ப வேணாலும் வெளியில வரலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அங்க பதிவிட்டாரு. குழந்தை வந்து கொஞ்ச நேரம் தாங்க, அப்புறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி அம்மா கிட்டயே போயிரும். சோ இதே மாதிரிதான் மக்களும் வந்து திமுக கூட தான் திரும்ப வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பதிவை வந்து ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டு இருக்காரு. மக்களை உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. சோ அரசியல் அப்படின்னாலே ஏதாவது ஒரு மாறி மாறி ஏதாவது ஒரு கருத்துகள் சொல்லதான் செய்வாங்க. சோ என்ன அப்படின்னா, இப்ப நடக்கிற விஷயங்கள் தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல சட்டத்தை வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து சரி பண்ணணும். பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை வந்து அவர் உறுதிப்படுத்தணும் கண்டிப்பான முறையில. சோ இதெல்லாம் வந்து நல்ல முறையில இவர் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னா மக்களுக்கு புரியும். அதுவும் இல்லாம இப்போ கட்சி அதாவது ஆட்சிக்கு வந்தே 12 நாட்கள் தான் ஆகுது அப்படின்ற ஒரு நிலையில கண்டிப்பா போக போக அவரோட ஆட்சி நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அதுக்கு முன்னாடி மக்களை உங்களோட கருத்து என்னன்றதை பதிவு பண்ணுங்க.